அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆதிஜிம் வேல். இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கிறோம். ஆப் ஒர்க் அவுட்டை பற்றி பிகினர்ஸ்க்காக. நான் வந்து பாடி பில்டர்ஸ்க்கோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸான பாடி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு சொல்ல கிடையாது. பிகினர் ஒர்க் அவுட் என்ன பண்ணணும், இது நீங்கள் வீட்லேயும் செய்யலாம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் எடுத்த உடனே வந்து நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் ஒர்க் அவுட் யூடியூப் ரிவ்யூஸ் பார்த்து வந்து ஃபாரினர்ஸ் அவங்கள பார்த்து வந்து அட்வான்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு பிகினிங் ஒர்க் அவுட் என்ன பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு சீட்டட் கிரன்ச். ஓகேவா, கை பின்னாடி வைப்பா, செஸ்ட் அப், செஸ்ட் நிமித்து. ஓகே, ஸ்டார்ட். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் யார் எது பண்ணாலும் சரி, வார்முங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒர்க் அவுட் வந்து மேக்ஸிமம் வந்து ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான் தரணுமே. 30 செகண்ட் நான் என்ன சொன்னால் பிகினர்ஸ்க்காக. அட்வான்ஸ் லெவலில் அவன் 10 செகண்ட்ஸ் எடுப்பாங்க, அது வேறு லெவல். ஓகேவா, 15 ரேப். ஓகேவா, எத்தனை போட்டுருக்கீங்க? 11, 12, 13, 14, பொறுமையா 15. ரிலாக்ஸ். ஃபஸ்ட் ஒர்க். இந்த ஒர்க் அவுட் வந்து 4 ஒர்க் அவுட் பண்ணணும், 4 செட்ஸ் பண்ணணும். அதாவது இந்த ஒரு ஒர்க் அவுட்டை 4 ஒர்க் அவுட் பண்ணணும். அது வந்து ரெப்பிடேஷன் 15 ரேப். ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான். செகண்ட் ஒர்க் அவுட். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக முடிச்சு. செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெக் எக்ஸ்சேஞ்ச். ரெடிங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம். பம்ப் கீழே பின்னாடி கை வச்சிங்க. உங்கள் கை வந்து பின்னாடி தான் இருக்கணும். ஓகேவா, ஏன்னா அப்போ தான் கரெக்டான பொசிஷன் வரும் உங்களுக்கு. ஓகே, தலை லைட் ஆப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட். 1, 2, சேம் தான். 4 ஒர்க் அவுட் பண்ணோம், 15 ரேப்ஸ். ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். செகண்ட் ஒர்க் அவுட் இதுதான். 5, 6, நைஸ் அண்ட் ஸ்லோ. 7, 8, 9, 10. குட். லாஸ்ட் 5 ரேப். ஓகே, 5, 4. அதேமாதிரி உங்கள் கால் பார்த்தீங்கன்னா தரையில் இடிக்கக்கூடாது. மேக்ஸிமம் காலுக்கும் உங்கள் தரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 1 இன்ச்சாவது கேப் இருக்கணும். முடிச்சிட்டிங்களா? நைஸ். பொறுமையாக ரிலாக்ஸ். சேம் 30 செகண்ட் ரெஸ்ட். இதுதான் செகண்ட் ஒர்க் அவுட். 2 ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இது வந்து தேர்ட் ஒர்க் அவுட். மூணாவது ஒர்க் அவுட் என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் க்ரஷ். ஓகேவங்க, இது வந்து டாப்காக ஒர்க் ஆகுறது. ஏஞ்சி உட்கார்ப்பா. எஸ், கால் இந்த பொசிஷனில் வைங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ், 1, நெஞ்சு நிமித்துங்க. 2, 3, 4, 5, 6. பொறுமையா ஸ்குவீஸ் பண்ணணும். பொறுமையா. 8, one more. 9, 10. Good. 11, 12, 13, 14 and 15. பொறுமையா ஸ்குவீஸ் பண்ணி பொறுமையா படுங்க. எஸ், ரிலாக்ஸ். இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்டமன் போடும்போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து டக்குன்னு படுத்துறக்கூடாது. அதுக்கடுத்து சடனாக ஏந்திரக்கூடாது. சில பேருக்கு வந்து மசில் பிடிச்சிக்கும். சரிங்களா, ரிலாக்ஸாக ஒர்க் அவுட் முடிச்சிங்களா பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் ஆப் ஒர்க் அவுட்னாக்க. ஓகே, தேர்ட் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. அப்டமனில் பார்த்தீங்கன்னா ஆப் ஒர்க் அவுட்டில் 4வது ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். 4வது ஒர்க் அவுட் என்ன, சீட்டட் டம்பர் க்ரஷ். சைடில் போடுறது. ஓகேவா, பாருங்கள். சேம் பொசிஷன், கை அந்த பொசிஷனில் வச்சிங்க. செஸ்ட் அப், செஸ்ட் முடிஞ்சிடக்கூடாது. எந்த ஒர்க் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்து லாக் ஆகிடக்கூடாது. செஸ்ட் ஓப்பன் ஆகி தான் இருக்கும். ஓகேவா, ஸ்டார்ட். 1, ஒரு தம்பல் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் போதும் உங்களுக்கு இந்த இடத்த வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா, தம்பல் தான் வைக்கணும். இல்லை நான் வீட்டில் செய்ய போகிறேன், என்கிட்ட தம்பல் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், ஏதாவது திங்ஸ், ஏதாவது பால் கீழே ஏதாவது வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை ரேப்பு? 5, 6. ஒரு சைடு தான் கவுண்ட் பண்ணணும். 7, 8, 9, 10. தரையில் டச் பண்ணக்கூடாது. சேம் மெத்தட் தான். 11, குட். 12, 13, 14 and 15. ரிலாக்ஸ். உட்காரலாம். அவ்வளோதான். 4th ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டட். சேம் ஒர்க் அவுட் 4 செட் போடணும். ஃபைனலி ஃப்ளாங்க் வந்து கடைசியாக வந்து ஸ்ட்ரெச்சிங்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். கமா. ஃப்ளாங்க் பண்ணும்போது கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 2 கையும் உங்கள் பாடி ஃபுல் பாடி பார்த்தீங்கன்னா இந்த எல்போவில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். அதுக்கு பம்ப் வந்து இதே சேமில் இருக்கணும். கொஞ்சம் டாப். ஓகே, இதே சேம் பொசிஷனில் தான் இருக்கணும். ஓகேவா, மேக்ஸிமம் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெப்பிடேஷன் கிடைக்கிறது. பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸாவது ஹோல்டில் இருக்கணும். பாடி ஹோல்ட்லேயே இருக்கணும். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து ஃப்ளாங்க் பண்ணும்போது இப்படி திரும்பி பார்க்குறது, கைத்து வந்து நெக் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, அப். கமான். 30 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் மேலே இருக்கணும். ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுங்க. இந்த ஒர்க் அவுட் ஃபைனல் ஒர்க் அவுட். குட். அப். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட்டில் இருக்கணும். ஒர்க் அவுட் ஆரம்பிக்கும் போது பேசுனீங்கன்னாக்க வந்து ஒர்க் அவுட் டைம் வேஸ்ட் ஆகிறது உங்களுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு ஜிம்மில் வந்தீங்கன்னா கீப் குவாய்ட். ஓகே, ரிலாக்ஸ்.
இந்த ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னாக்க வந்து ஆப் ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்லேருந்து நம்ம பண்ண 5 ஒர்க் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா அப்டமன் 6 பேக் வந்து கம்ப்ளீட்டடாக வரணும். எனக்கு எடுத்த உடனே 6 பேக் வரணும் ஆகாது. மேக்ஸிமம் 40 டேஸ் வந்து அதுக்காக மெனக்கடணும். ஓகேங்களா? இந்த ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் 10 டேஸ்க்கு மேலே அதுக்கு அடுத்து ஒர்க் அவுட் போடணும். ஓகேவா? பர்ஃபெக்ட் 6 பேக் வேணும்னா பிகினர்ஸ் இந்த ஒர்க் அவுட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.